பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன எல்லாத்தையும் அடிச்சிருவேன்னு ஸ்ருதிகா அவங்களுடைய கணவர் கொந்தளிச்சிருக்காரு. ஹிந்தியில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர பிக் பாஸ் 18 சீசன்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை ஸ்ருதிகா கலந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஸ்ருதிகா அவங்களுடைய கணவர் அர்ஜுன் அவரு பிஹைண்ட் வுட்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டியுமே கொடுத்திருப்பாரு. அந்த பேட்டியில நானும் என் பையனும் ஸ்ருதிகாவை பிரிஞ்சு இவ்வளவு நாள் இருந்ததே இல்லன்னு, ஒருவேளை நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா நான் அழுதுருவேன் தான் நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கோவமா வருதுன்னு, அங்க போய் அவங்க எல்லாத்தையும் அடிச்சிடலாம்னு தோணுதுன்னு சொல்லிருப்பாரு. எனக்கு ஷில்பா மேலதான் ரொம்ப கோவம். நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா அவங்கள பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நாங்க போறதுக்குள்ள அவங்க எலிமினேட் ஆகிடணும்னு சொல்லிருப்பாரு. முதல்ல ஸ்ருதிகாவோட லாங்குவேஜ கிண்டல் பண்ணாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதும் அவளோட பாடி லாங்குவேஜ கிண்டல் பண்றாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, 35 வயசுக்கு மேல ஆகுது, இப்பவும் எப்படி ஒருத்தரால இப்படி இருக்க முடியும்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பழம்பெரும் நடிகர் தேங்காய் சீனிவாசனோட பேத்தியா சினிமாக்குள்ள நடிக்க வந்த அவங்க ஒரு கதாநாயகியா மக்கள் கிட்ட ஃபேமஸ் ஆகலனாலுமே பல வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவியோட குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில 3வது சீசன்ல கலந்துக்கிட்டு டைட்டில் வின்னர் ஆனாங்க. அந்த ஒரு ஷோல தான் அவங்க தன்னோட பேச்சாலையும் செய்கையாலையும் மக்களை தன்வசம் இழுத்து மக்கள் நாயகியும் ஆனாங்க.